வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். காங்கிரஸை சேர்ந்த 2 பேரும் தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. தானியங்கள், சிறுதானிய பண்டங்கள், பட்டு சேலை ஆகியவற்றை தலைவர்களுக்கு பரிசளித்ததாக தகவல். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நினைவு கூர்ந்த ராகுல் காந்தி. திறமை மிக்க, வளமிக்க, வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் அவரின் கனவை நனவாக்கப் போவதாக சூளுரை. தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு துறைகள் ஒதுக்கீடு. நிதித்துறை மரிய வில்சனுக்கு மாற்றப்பட்டதுடன் செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கீடு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கப்பட்டுள்ளது. இன்று புதிதாக 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் மே 10ஆம் நாள் ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் அமைச்சரவையை விரிவாக்கி அதில் 23 பேரை சேர்த்துக் கொள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் பரிந்துரைத்ததற்கு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி பதவியேற்பு விழா இன்று சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், அவினாசி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சித்குமார், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜ், ஒட்டபிராம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா, ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாலாஜி, ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தமிழன் பார்த்திபன், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார், திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு, கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் முகமது பர்வேஸ், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார், ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இன்று பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் இருவரும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஆவர். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அந்தந்த நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசியதுடன் இரு நாடுகள் இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உடன்பாடு செய்து கொண்டார். இதேபோல் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடந்த நார்டிக் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். தனது பயணத்தின் கடைசி இலக்காக இத்தாலியிலும் பல்வேறு உடன்பாடுகளை செய்து கொண்டார். அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு தனி விமானத்தில் இன்று தில்லிக்கு வந்திறங்கினார். பிரதமர் மோடி தனது பயணத்தின் போது இத்தாலி அதிபருக்கு பண்டித் பீம்சன் ஜோஷி, MS சுப்புலட்சுமி ஆகியோரின் இசை தொகுப்புகள் அடங்கிய சீடியை வைத்து பரிசளித்துள்ளார். இதேபோல் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உணவு வேளாண்மை அமைப்பின் தலைமை இயக்குனர் கு டோங்கிக்கு இந்தியாவின் பாலக்காட்டில் விளைந்த சிவப்பு சம்பா அரிசி, வங்கத்தின் கோவிந்தபோகம் அரிசி, பாசுமதி அரிசி, அசாமில் விளைந்த சாலி அரிசி உள்ளிட்டவற்றை பரிசாக அளித்தார். இதேபோல் சிறு தானியங்களால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களையும் பிரதமர் மோடி பரிசளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு அசாமின் தங்கப்பட்டு சேலையை பரிசளித்துள்ளார். இதேபோல் மணிப்பூரில் நெய்த பட்டு துணியையும் பரிசாக அளித்துள்ளார். திறமையான, வளமான, வலிமையான இந்தியாவை உருவாக்கும் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் கனவை தான் நனவாக்கப் போவதாக அவர் மகனும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜவஹர்லால் நேரு பேரனும் இந்திரா காந்தியின் மகனுமான ராஜீவ் காந்தி 1984ஆம் ஆண்டு தனது மெய்காப்பாளர்களால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டதை அடுத்து பிரதமராக பதவியேற்றார். 1984 முதல் 1989ஆம் ஆண்டு வரை பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி 1991ஆம் ஆண்டு மக்களவை, தமிழ்நாடு சட்டமன்றம் ஆகியவற்றுக்கு பொது தேர்தல் நடைபெற்ற போது மே 21ஆம் நாள் திருப்பெரும்புதூரில் பரப்புரை கூட்டத்தில் மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டார். அதன் 35ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று தன் தந்தையின் வாழ்வை ராகுல் காந்தி நினைவு கூர்ந்துள்ளார்.
அதில் திறமையான, வளமான, வலிமையான இந்தியாவை உருவாக்கும் தன் தந்தையின் கனவை நனவாக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். அவரின் போதனைகள், அவரின் விழுமியங்கள், அவரின் நினைவுகள் எப்போதும் தன்னுடன் இருக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா ஆகியோரும் பிரியங்காவின் குழந்தைகளும் தில்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் தாவேகா அரசின் அமைச்சரவையில் இன்று புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே உள்ள அமைச்சர்களின் சில துறைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் பொதுத்துறை, பொது நிர்வாகம், குடிமைப் பணி அதிகாரிகள், உள்துறை, காவல், திட்ட செயலாக்கம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறைகள் உள்ளன. அமைச்சர் ஆனந்திடம் ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறைகள் உள்ளன. அமைச்சர் நிர்மல்குமாரிடம் மின்துறை, சட்டத்துறை ஆகியன உள்ளன. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டுள்ளது. அவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களில் தூத்துக்குடி ஸ்ரீநாத்துக்கு மீன்வளம், மீனவர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும், அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், அமைச்சர் வினோத்துக்கு வேளாண்மை, உழவர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜீவுக்கு சுற்றுச்சூழல் துறையும், அமைச்சர் ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் காந்திராஜுக்கு கூட்டுறவுத்துறையும், அமைச்சர் மதன் ராஜாவுக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலத்துறை, மகளிர் அதிகாரமளித்தல் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு கைத்தறித்துறையும், அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு வணிக வரி, பத்திரப்பதிவு துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறையும், அமைச்சர் ரமேஷுக்கு இந்து அறநிலையத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலூரை சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் குமாருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும், அமைச்சர் தென்னரசுக்கு அயலக தமிழர் நலத்துறையும், அமைச்சர் சம்பத்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் முகமது பர்வேஸுக்கு தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத் துறையும், அமைச்சர் சரத்குமாருக்கு மனிதவள மேலாண்மை துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் மரிய வில்சனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விக்னேஷுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒதுக்கப்படாத துறைகளாக சிறுபான்மையினர் நலன், ஆதி திராவிடர் நலத்துறை ஆகியன உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பதற்கு முழு மூச்சுடன் ஈடுபட உள்ளதாகவும், தேர்தல் வாக்குறுதியில் தாம் அளித்த அனைத்து வாக்குகளையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசின் ரத்தன் பண்டித் நியமனம் குறித்து தனது பேச்சை சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தபோது அதற்கு உடனடியாக தீர்வு கண்ட தமிழக முதல்வர் விஜய்க்கு தனது நன்றியை கூறினார். தற்போதைய அரசு சமூக வலைதளம் மற்றும் ரீல்ஸ் நம்பியுள்ளது என விமர்சித்தார். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசுக்கு இது ஒரு முக்கியமான நாளாகும் என்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர்களின் பதவியேற்பு விழா குறித்து பேசிய அவர், 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசுக்கு இது ஒரு முக்கியமான நாளாகும் என்று தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் நாங்கள் கட்சியை மீண்டும் கட்டமைக்கும் பணியை தொடங்குவதாக தெரிவித்தார். நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் தொழிலாளர் பிரச்சனைகளில் மனிதவள மேம்பாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கோவை உற்பத்தி திறன் குழு அரங்கில் தனியார் நிறுவனம் சார்பில் மனிதவள மேம்பாட்டு தின விழா நிறுவன தலைவர் கவிதாசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநகர காவல்துறை ஆணையாளர் கண்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் தொழிலாளர் பிரச்சனைகளில் மனிதவள மேம்பாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அவற்றை மனிதர்களை கையாள்வதாக சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அவர் பல்வேறு நிறுவனங்களில் மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்ந்த அலுவலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மயிலாடுதுறையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பயணிகள் ரயில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டதால் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பயணிகள் ரயில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ளது.
இதனை முன்னிட்டு ரயில் ஓட்டுநர், உதவி ஓட்டுநர், காவல்துறையினர் மற்றும் ஊழியர்களுக்கு மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த ரயில் தங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அயோத்திதாசர் பண்டிதரின் பிறந்த நாளையொட்டி புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கலைமோகன் தலைமையில் அயோத்திதாசர் பண்டிதரின் பிறந்த நாளையொட்டி புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் ஏராளமான விசிக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகர்கோயில் அருகே 70 வருடங்களாக பட்டா வழங்குவது தொடர்பாக அப்பகுதி மக்கள் போராடி வந்த நிலையில் தற்போது நீர்வளத்துறை நோட்டீஸை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான மாடன் கோயில் தெருவில் 80க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றன. இதில் அப்பகுதி வாசிகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழக அரசிடம் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நீர்வளத்துறை சார்பாக 21 நாட்களில் காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் முன்னிலையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் வேதனை அடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து நீர்வளத்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என, அப்பகுதி மக்கள் வாழ்விற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பெருங்குடியில் மழைநீர் செல்லும் பாதைகள் மற்றும் பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததை அகற்றி பாதுகாப்பு வேலி உடனே அமைத்திட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பெருங்குடியில் சில நபர்களால் தொடர்ந்து கட்டிட கழிவுகளை கொட்டி நில ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கல்லுக்குட்டை குடிசை வாழ் மக்கள் நலச்சங்கமும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து கடந்த மாதம் அப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சென்னை மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து 2வது முறையாக அதே இடங்களில் எச்சரிக்கை பலகை வைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் நபர்களை எச்சரித்தனர். சென்னை மாநகராட்சி சார்பில் பாதுகாப்பு வேலி உடனே அமைத்திட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆவடி புதிய ராணுவ சாலையில் உள்ள கடைகளை அகற்றும்படி நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஆவடி சட்டமன்ற உறுப்பினரிடம் வணிகர்களும் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புதிய ராணுவ சாலையில் உள்ள கடைகளை அடுத்த 7 நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டும், இல்லை என்றால் இடித்து அகற்றப்படும் என நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இது வணிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தலையிட்டு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காத்திடும் வகையில் தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமாரை ஆவடி வணிகர்கள் சங்கத்தினர் சார்பில் கூட்டாக சந்தித்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடலூர் அரசு மருத்துவமனையில் சிறுமி உயிரிழந்த நிலையில் மருத்துவ அதிகாரிகள் உடலை தர அலக்களித்ததை அடுத்து உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்தவர் அனுஷியா. இவர் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிறுமியின் நிலை கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் இருந்து சிறுமியை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறுமியை அழைத்து வந்தபோது அங்கு மருத்துவர் சிறுமி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து உடற்குறாய்வு செய்ய போதிய மருத்துவர் இல்லாததால் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல அறிவுறுத்தியதால் ஆத்திரமடைந்த மலையனூர் சிறுமியின் உறவினர்கள் கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை தர அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிறுமியின் பெற்றோர் உட்பட உறவினர்கள் கலைந்து சென்றனர். காரியாபட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தனியார் உணவகத்தில் வைக்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் காற்றில் பறந்து சேதமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, ஆவியூர், கல்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீரென பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். பலத்த சூறைக்காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலைகளில் விழுந்தன. காரியாபட்டி 4 வழி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மேல்புறம் வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் காற்றில் பறந்து கீழே விழுந்ததில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மின் கம்பங்கள் சாய்ந்த இடங்களுக்கு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் விரைந்து சென்று சேதமடைந்த மின் கம்பங்கள் மற்றும் சாலைகளில் விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு
வைகாசி விசாக பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் அதிகாலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, விநாயகர், அஸ்திராயர் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து 6 அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதிட, மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முருகபெருமானின் வாகனம் மயில் உருவம் பொறித்த கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து முருகபெருமான் சவுடால் சப்பரத்தில் எழுந்தருளி வல்லக்கோட்டை கிராமத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கோயில் ராஜகோபுரம், விமானங்கள், மண்டபங்கள் வண்ணமின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து 22ஆம் தேதி காலையில் சூரிய பிரபையும், மாலையில் சந்திர பிரபையும், 23ஆம் தேதி காலையில் கேடய உற்சவம், மாலையில் ஆட்டுக்கிடா வாகன உற்சவம் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் குமரதுரை, கோயில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் அறங்காவலர் குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர். கொரட்டூரில் உள்ள அன்னை லூர்து ஆலயத்தின் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கொரட்டூரில் உள்ள அன்னை லூர்து ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இதில் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை லூர்து மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்தது. இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதனை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். அதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் துரை என்ற மாணவர் 497 மதிப்பெண்களுடன் விருதுநகர் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றுள்ளார். இவருடன் ஒரே வகுப்பறையில் பயின்ற இரட்டையர்களில் மூத்தவரான துரை ராஜுராமன் 494 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இரட்டை சகோதரர்களின் சாதனையை பள்ளி நிர்வாகத்தினரும் ஆசிரியர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவன் தனுஷ்குமார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்துள்ளார். அதே பள்ளியை சேர்ந்த மாணவன் அருண் 496 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் 2ஆம் இடமும், அருண்குமார், பாலசூர்யா, யஷ்வந்த், பூஜா ஆகியோர் 495 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். இதையடுத்து மாணவரின் பெற்றோரும் பள்ளி நிர்வாகத்தினரும் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் காரிக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி தரணி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்டத்தில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சிறப்பான சாதனை படைத்துள்ள தரணிக்கு பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை தங்களால் ஈட்ட முடியும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் தங்களுக்கு பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார். ஏனெனில் அதிகாரத்தில் இருப்பது தங்களின் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் இழந்த இடங்களை மீட்டெடுக்கவும் எப்போதும் துணை நிற்கும் என்று கூறினார். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை தங்களால் ஈட்ட முடியும் என்று தெரிவித்தார். திருநள்ளாறில் தர்பாரணேஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு அடியார் நால்வர் புஷ்ப பல்லக்கு வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரணேஸ்வர கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இக்கோயிலின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். சேயோன் படத்திற்காக தனது மிக சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவதாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் சேயோன் என்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார். நடிகர் கமல்ஹாசன் தயாரிக்க இப்படத்தை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்குகிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பாக்யஸ்ரீ போர்சே நடிக்கிறார். இதில் பாலசரவணன், அருள்தாஸ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இந்நிலையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சேயோன் படம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது சேயோன் படம் என்பது தனது தனிப்பட்ட உணர்வுகளின் வெளிப்பாடாக அமையும் என்று குறிப்பிட்டார். இதை ஒரு வேலையாக மட்டும் கருதாமல் தான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் இப்படத்திற்கு பயன்படுத்தி இதில் தனது மிக சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவதாக தெரிவித்தார். நடிகர் சிவகார்த்திகேயன் தொலைக்காட்சியிலிருந்து சினிமாவுக்கு வந்து தடைகளை உடைத்து வெற்றி பெற்றுள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். இனி வருவது உலக செய்திகள். சீனாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் 22 பேர் சிக்கி உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் என்று அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக பள்ளிகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இதுவே தொடரின் கடைசி போட்டியாகும். எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,18,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து 14,810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் அதிகரித்து 1,18,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,29,336 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 109 புள்ளிகள் அதிகரித்து 75,427 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் அதிகரித்து 23,717 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். காங்கிரஸை சேர்ந்த 2 பேரும் தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. தானியங்கள், சிறுதானிய பண்டங்கள், பட்டு சேலை ஆகியவற்றை தலைவர்களுக்கு பரிசளித்ததாக தகவல். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நினைவு கூர்ந்த ராகுல் காந்தி. திறமை மிக்க, வளமிக்க, வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் அவரின் கனவை நனவாக்கப் போவதாக சூளுரை. தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு துறைகள் ஒதுக்கீடு. நிதித்துறை மரிய வில்சனுக்கு மாற்றப்பட்டதுடன் செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.